Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. KM viewers, உண்மையிலேயே இந்த எங்கட தாய் திருநாட்டின் இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் பங்கு பற்றிய அனைவருக்கும் KM Views and Khaldi Muhammad FB page சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். இது கொழும்பு மாநகரத்திலிருந்து நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் இறங்கி இருக்கக்கூடிய எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக வேண்டி பாடுபடக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே நேரம் இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் களம் இறங்கியிருக்கக்கூடிய நல்லவர்களை தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு எம் அனைவருக்கும் இருக்கிறது. அவர்கள் எந்த கட்சியில் களம் இறங்கி இருந்தாலும் அவர்கள் நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களா அல்லது சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களா அல்லது அந்த உள்ளூராட்சியில் அவர்கள் ஆரம்பத்தில் களம் இறங்கி ஆரம்பத்தில் இருந்தே நாட்டுக்காக வேண்டியும் சமூகத்துக்காக வேண்டியும் பாடுபட்டவர்களா? இந்த அடிப்படையில நாங்க நல்லவர்களை தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. நான் நாட்டில் டெவலப்பிங் கருதிதான் ஆரம்பத்திலிருந்து இதுவரையும் பொதுவா குறிப்பிட்ட இந்த கட்சி தான் என்ற பிடிவாதத்துடன் நான் இருந்ததில்லை. உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் நாட்டில் அனைவரும் எதிர்பார்த்தது போன்று சிறந்த ஒரு தலைவர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துட்டான். அதுபோல ஒரு சிறந்த பார்லிமென்றம் நல்லவர்களை கொண்ட திருடர்கள் அற்ற ஒரு நல்ல ஒரு பார்லிமென்றம் உருவாயிருக்கிறது. அது எந்த கட்சியா இருந்தாலும் நம் அனைவரும் அவர்களை வரவேற்கின்றோம். அதே நேரம் எமது பார்லிமென்றத்தை நம் மதிக்கிறோம். மனதார அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே நாம் எதிர்பார்த்தது போன்று மிக சிறந்த பிரசிடென்ட், அதுபோல பிரைம் மினிஸ்டர், அதுபோல நல்ல பார்லிமென்ற உறுப்பினர்கள் அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கிறார்கள் நாட்டுக்காக சேவை செய்வதற்காக வேண்டி, அதுபோல இந்த நாட்டை டெவலப்பின் பாதையில் எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் அவர்கள் முழு மூச்சாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன மத பேதம் இல்லாமல் கட்சி பேதம் இல்லாமல் ஒற்றுமையாக அவர்கள் அனைவரும் இந்த நாட்டின் டெவலப்புக்காக வேண்டி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வரக்கூடிய இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாம் கட்சி பேதம் இல்லாமல் மதபேதம் இல்லாமல் எமது பொன்னான வாக்குகளை அழகான முறையில் அவர்களுக்கு அளித்து இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக வேண்டி நாம் பாடுபட கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் நல்லவர்களை தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் எங்கிருந்தாலும் நாம் ஒருவருடன் கூட மனக்கசப்பு அல்லாமல் ஒருவருடனும் வாக்குவாதம் செய்யாமல் வாக்காளர்களை தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு உரிமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. அதுபோல நல்லவர்களை தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு எம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் யாருடனும் முரண்படாமல் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் முழுமையாக இந்த நாட்டின் டெவலப் கருதி எமது
நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களினதும் ஒற்றுமை கருதி நாம் அனைவரும் இந்த வரக்கூடிய உள்ளூராட்சி தேர்தலை அழகான முறையில் நடத்துவதற்காக வேண்டி முழு மூச்சாக துவா பிரார்த்தனை மட்டுமல்லாமல் துவா பிரார்த்தனை அதுபோல நம் செயலாலும் மிகவும் நல்லவர்களாக நடந்து கொள்ளக்கூடிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. சோ எமது இந்த வந்திருக்கக்கூடிய மிகவும் ஹியூமனிட்டி உள்ள ஒரு மிகவும் நல்ல ஒரு பிரசிடென்ட், இனமத பேதம் இல்லாத ஒரு நல்ல பிரசிடென்ட், அதுபோல ஒரு பிரைம் மினிஸ்டர், அதுபோல மற்றும் உண்டான அனைத்து பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் இந்த நாட்டுக்காக வேண்டி டெவலப்பாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த நாட்டு மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய நல்லவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் நாம் முழு மூச்சாக எமது வாக்குகளை அழகான முறையில் நல்லவர்களை தெரிவு செய்து நாம் அந்த உள்ளூராட்சிக்கு அந்த பிரதேச சபைகளுக்கு அனுப்பக்கூடிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எமது கல்ஹின்னை பிரதேசத்தில் அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலேயே மிகவும் நல்லவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். மிகவும் நல்லவர்கள், சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள், சமுதாயத்துக்காக வேண்டி அதிகமாக சேவை செய்தவர்கள் களம் இறங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏஎல்எம் ரசான் பட்டகொல்லாதேனியாவில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் கோயிலமுதின பிரதேசத்தில் பூஜாப்பட்டிய பிரதேச சபைக்காக வேண்டி களம் இறங்கி இருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நல்லொரு பாலிப்பானாக. சோ அதுபோல கல்லினை இலிருந்து உவைஸ் ரசான் அவர்கள் களம் இறங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே மிகவும் நல்லவர், சமுதாயத்துக்காக வேண்டி அதிகமான சேவைகள் செய்தவர். அந்த அடிப்படையில் உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சோ அதுபோல எங்கட பாய்ஸ் நானா அவர்களும் பூஜாப்பட்டிய பிரதேச சபைக்காக வேண்டி களம் இறங்கி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எமது பக்கத்து ஊரான அக்குர்னை பிரதேச சபைக்கு களம் இறங்கி இருக்கிறார் இஸ்திஹார் இமாமுதீன். உண்மையிலேயே அவரும் சமுதாயத்துக்காக வேண்டி அதிகமான சேவை செய்யக்கூடிய மிகவும் நல்லவர். சோ இன்னும் அக்குனையிலிருந்து பலரும் களம் இறங்கி இருப்பார்கள். அந்த அடிப்படையில் நாம் நல்லவர்களை தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு, சமுதாயத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களை, சமுதாயத்துக்காக வேண்டி சேவை செய்யக்கூடியவர்களை தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் நல்லவர்களை தெரிவு செய்வோம். கட்சி பேதம் தேவையில்லை, இனபேதம் தேவையில்லை. சோ அதே நேரம் உண்மையிலேயே எங்கட பட்டகொல்லாதேனியாவை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய எமது பூஜாப்பட்டிய பிரதேச சபையும் முன்னாள் அதாவது சேர்மன் இருந்த எங்கட ஏஎல்எம் ரசான் அவர்கள் உண்மையிலேயே எமது சமுதாயத்துக்காக வேண்டி, அதுபோல எமது ஊருக்காக வேண்டி பிரதேச சபையிலிருந்து, அதாவது பூஜாப்பட்டிய பிரதேச சபையிலிருந்து அதிகமான சேவைகள் செய்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு KM வியூஸ் அலைவரிசை சார்பாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே அவர் சமுதாயத்துக்காக வேண்டி அதிகமாக பாடுபடக்கூடிய ஒரு நல்லவர். சோ எந்த கட்சியில் இருந்து களம் இறங்கி இருந்தாலும் நான் பார்ப்பது ஒரு சமநிலை, அதாவது நல்லவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எனது முழு கருத்து. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சமுதாயத்துக்காக வேண்டி, சமூகத்துக்காக வேண்டி ஈடுபடக்கூடிய நல்லவர்களை தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கல்லினையிலிருந்து களம் இறங்கிக்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் எல்லோருமே மிகவும் சமுதாயத்துக்காக வேண்டி ஈடுபடக்கூடியவர். அதுபோல புதிதாக களம் இறங்கியிருக்கிறார். அது எந்த கட்சியாக இருந்தாலும் எங்கட பாய்ஸ் நானா அவர்களும் உண்மையிலேயே மிகவும் நான் அறிந்த வகையில் மிகவும் நல்லவர்.
மிகவும் நல்லவர். நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவரும் சமுதாயத்துக்காக வேண்டி முழு மூச்சாக கஷ்டப்படக்கூடிய ஒருவர். என்ன ரீசன் சொன்னா, அதே நேரம் கல்லினையில் இருக்கக்கூடிய எமது பூஜாப்பட்டி பிரதேச சபை உறுப்பினர் எங்கட ரிசான் மந்திரி அவருடைய பிரதர். அந்த அடிப்படையில் அவரும் அந்த ஃபேமிலியும் மிகவும் நல்ல ஃபேமிலி. அவர்களும் சமுதாயத்துக்காக வேண்டி ஈடுபடக்கூடிய நல்லவர்கள். சோ அந்த அடிப்படையில் நாம் எமது வாக்குகளை வீணடிக்காமல் வாக்குச்சாவடிக்கு சென்ற பின்னன் அதிகமான பேர், நான் கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் நான் போயிருந்தேன். சோ சிறிய குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போயிடறாங்க. அந்த நேரத்துல அந்த வாக்குச்சாவடியில அதிகமான சிக்கல் என்னடா, யாரும் உள்ள போறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, கூட்டிட்டு போறதுக்கு கூட அனுமதிக்க மாட்டாங்க. அந்த டைம்ல சிரமமாயிருது. ஏன்னா நிறைய குழந்தைகள் அழத் தொடங்கிடுது. அந்த மாதிரி நிறைய சிக்கல் இருந்தது. அது போல அதிகமான பேர் ஐடி கார்டு கொண்டு போறாங்க, இல்ல ஐடி கார்டு தெளிவில்லாத ஐடி கார்டு எடுத்துட்டு போறாங்க. இனி அந்த சிக்கல்களும் அந்த நான் போன பார்லிமெண்ட் தேர்தலில் நான் அவதானித்தேன். சோ அந்த அடிப்படையில் நாம் முடியுமானவரை எங்கட ஐடி கார்டை, தெளிவான ஐடி கார்டு எடுத்துட்டு போகணும். அப்படி இல்லையா, ஐடி கார்டுல வந்து தெளிவில்லைன்னு சொன்னாண்டா முடிந்தவரை அந்த ஐடி கார்டை செஞ்சு கொள்ளுங்க. அப்படி இல்லையா, பாஸ்போர்ட் இருந்தால் அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு போங்க. அல்லது கிராம நிர்வாகத்துக்கு போய் அது தெளிவில்லாட்டி அதுக்கு உண்டான ஆப்ஷன் என்னன்றதை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. சோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுபோல முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கட மாத்தள பிரதேசம், அதாவது நாம் கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் எமது பிரசிடென்ட் சார்பாக பார்லிமெண்டத்துக்கு களம் இறங்கி இருந்த அனைவருக்கும் நாம் முழுமூச்சாக சப்போர்ட்டாக இருந்தோம். அதுபோல வேற வேற கட்சியிலிருந்து கிளம்பி இருந்த நல்லவர்களுக்கு நாம் முழுமூச்சாக சப்போர்ட்டாக இருந்தோம். அந்த வகையில் எங்கட ரவுப் ஹக்கீம் சார் அவர்களுக்கு முழு மூச்சாக எங்கட சப்போர்ட் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். என்ன காரணம் சொன்னா, நாம் கட்சி பேதம் இல்லாமல் நாட்டில் நல்லவர்கள் வர வேண்டும், பார்லிமெண்டத்துக்கும் நல்லவர்கள் போக வேண்டும், பார்லிமெண்டம் மட்டுமல்லாமல் பார்லிமெண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்து இந்த நாட்டுக்கு அதிகமான சேவைகள் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நாம் முழுமூச்சாக களம் இறங்கி இருந்தோம். அந்த வகையில் உண்மையிலேயே அது வீண் போகவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சிறப்பான முறையில் அந்த தேர்தல் நடந்தேறியது. அதுபோல நாம் அனைவரும் எதிர்பார்த்தது போன்று பார்லிமென்றம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. 225 பேர் உண்மையிலேயே நல்லவர்கள் வந்திருக்கிறார்கள், நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். இன மத பேதம் இல்லாமல் இந்த நாட்டுக்கு முழுமூச்சாக நாட்டுக்காக, நாட்டின் டெவலப்புக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய நல்லவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. சோ அந்த வகையில் உண்மையிலேயே நாம் முழுமூச்சாக ட்ரை பண்ணி கொண்டு வந்தோம். எங்களது கண்டி மாநகரம், அதுபோல மாத்தளை, குருநாகல டிஸ்ட்ரிக்ட், இதை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு முழுமூச்சாக நாம் முயற்சியை செய்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் கிளம்புலும் எங்கட டாக்டர் ரிஸ்வி அவர்களுக்கு முழுமூச்சாக நாம் ட்ரை பண்ணி கொண்டிருந்தோம். அதுபோல எங்கட கிரேட் பிரைம் மினிஸ்டருக்கும் முழுமூச்சாக நாம் ட்ரை பண்ணி கொண்டிருந்தோம். அதுபோல பார்லிமெண்டத்துல வரக்கூடிய, அதாவது பார்லிமெண்ட் தேர்தலில் ஈடுபட்டிருந்த நல்லவர்களுக்காக வேண்டி நாம் முழுமூச்சாக ட்ரை பண்ணி கொண்டிருந்தோம். அந்த வகையில் உண்மையிலேயே நல்லவர்கள் வந்திருக்கிறார்கள். சோ அதில் ஒரு சிறிய மன கவலை என்னண்டா, எங்கட மாத்தளை மாநகரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளர் எங்கட கல்லினையை சேர்ந்த சசி விஜேந்திரன் அவர்கள். சசி விஜேந்திரன் சொன்னா பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், ரீசன்ட்னால சொல்றேன், அவுப் ஹனிஃபா அவர்கள். ஏன்னா அவர் 94 உண்மையிலே இலங்கையில இருந்த ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர், உண்மையிலேயே மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர். சோ அவர் வந்து அல்ஹம்துலில்லாஹ் மாத்தளை மாநகரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக வேண்டி கிளம்பி இறங்கி இருந்தார்கள். சோ ஃபைனலா உண்மையிலேயே நம் அனைவரும் முழுமூச்சாக முயற்சி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 24,000 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். சோ அது என்ன ப்ராப்ளம் ஆயின்னு சொன்னா, நிறைய அவர் வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4,000 வாக்குக்கு மேல செல்லுபடியற்ற வாக்காக போய்விட்டது. அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து அதாவது அந்த கட்சி சார்பான அந்த சின்னத்துக்கு கிராஸ் போடாம அவங்க அந்த
இலக்கத்துக்கு மட்டும் இது பண்ணிருக்கிறாங்க வந்து, அதாவது அந்த இலக்கத்தை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி கிராஸ் பண்ணிருக்கிறாங்க. சோ எது எப்படியோ அந்த அதாவது அந்த வாக்க செல்லுபடியற்ற வாக்குகளாக அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். அதுபோல அந்த புல்லடியிடும் போது அதாவது 2 இடத்துக்கு அதாவது பிழையான முறையில அவங்க புல்லடிட்டு இருக்கிறாங்க. சோ இது போல நிறைய அதாவது அதாவது செல்லுபடியற்ற வாக்காக மாறி இருக்கிறது அதிகமான வாக்குகள். சோ அந்த அடிப்படையில் நாம் அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னென்றா, இந்த முறை பார்லிமெண்ட் அதாவது எங்கட உள்ளூராட்சி தேர்தலில் களம் இறங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குகளை முறையாக வாக்குகளை அளியுங்கள். அதே நேரம் அந்த வாக்களிக்கக்கூடிய முறை தெரியவில்லை என்று சொன்னா முடிந்த அளவு வந்து தெரிந்தவங்கள்ட்ட கேட்டு அது என்ன முறையில வந்து வாக்களிக்கணும், அது சிஸ்டம் என்ன, எப்படி வாக்களிக்கணும், எப்படி அளித்தால் அது செல்லுபடியான வாக்காகும் என்பதை தெளிவான முறையில் அறிந்து தெரிந்து வாக்குகளை அளியுங்கள். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அப்படி இல்லையா கிராம நிர்வாகிட்ட வந்து அதுக்கு போனா கூட ப்ராப்ளம் இல்லை. என்னன்னா ஒவ்வொரு வாக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அடிப்படையில வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய விடயம், முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, வாக்குகளை அளிக்கும் போது அந்த வாக்குகளை பிளீஸ் வீணடிக்க வேண்டாம், செல்லுபடியற்ற வாக்குகளாக அளித்திட வேண்டாம். சோ அதை முறையாக செல்லுபடியான வாக்காக முறையாக அதை அழியுங்கள். அதை அறிந்து தெரிந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அழியுங்கள். வயதானவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். வயதானவர்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எப்படி இந்த வாக்கு முறையாக அளிப்பது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த பொதுவாக அந்த இம்முறை களம் இறங்கக்கூடியவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், நீங்களும் அந்த விடயத்தில் முழு மூச்சாக இருங்கள். சோ வாக்களிங்க, இந்த சின்னத்துக்கு அழிங்க இப்படின்னு சொல்லி மட்டும் போதாது. சோ அது வயதானவர்களுக்கு தெரியாது. சோ அதனால முடிந்த அளவு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதே நேரம் சொல்லி கொடுங்க, இப்படித்தான் இதுதான் சரி, இப்படி அடித்தா தான் செல்லுபடியான வாக்காகும் என்று சொல்லி அதை முறையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அதனால இந்த உள்ளூராட்சி தேர்தல் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோ அதனால இதுல நாம் தெரிவு செய்யக்கூடியவர்களை நல்லவர்களை தெரிவு செய்வதுடன் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்குகளை ஒரு வாக்கு கூட செல்லுபடியற்றதாக ஆகக்கூடாது. சோ அதனால அளிக்கக்கூடிய வாக்குகளை அது எந்த கட்சிக்காக இருந்தாலும், எந்த பட்சியாக இருந்தாலும், யாருக்காக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல, அது உங்கள் உரிமை. ஆனால் அந்த உரிமையை பிரயோசனமாக முறையில் அதை அளியுங்கள். அதாவது அந்த வாக்குகளை முறையாக அவர்களுக்கு கொடுங்கள். அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோ அந்த அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அழகான முறையில் நாம் நடத்துவோம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நான் அனைவருக்கும் சொல்லிக் கொள்ள வேண்டிய விடயம், உண்மையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்லிமெண்டத்துல இருக்கக்கூடிய எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கட்சி பேதம் இல்லாமல், இனபேதம் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். கடந்த அதாவது 14ஆம் தேதி எங்களோட பிரசிடென்ட் அவர்களுடைய இஃப்தார் இருந்தது. இது போல நீங்கள் அதை அனைவரும் பார்த்திருப்பீர்கள். என் FB பேஜிலும் நான் அது நிறைய போட்டோ போட்டிருக்கிறேன். நிறைய சம்பந்தமான வீடியோக்கள் இன்ஷா அல்லாஹ் நான் போடுவேன். குறிப்பிட்ட இந்த நாட்கள்ல வந்து எனக்கு டைம் கிடைக்கல. சோ ரொம்ப பிஸியா இருந்தது இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல கொழும்பு மாநகரத்தில். சோ அதே நேரம் 15ஆம் தேதி கிராண்ட் ஜெனித் புங்கட் ரிசோர்ட்ல வந்து எங்கட கல்ஹினையை சேர்ந்த எங்கட கண்டி மௌலானா என்று முழு இலங்கையிலும் சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற எங்கட கல்ஹினையை சேர்ந்த, கண்டி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த கல்ஹினையை சேர்ந்த உலமா சலாஹுதீன் பாரி அவர்களுடைய ஞாபகார்த்தமாக நடாத்தப்பட்ட மிகவும் சிறப்பாக பிரம்மாண்டமான முறையில் நடந்த அந்த இஃப்தார் வைபவத்தில் கலந்து கொண்ட போது அந்த இடத்திலும் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். சோ நீங்க பிரசிடென்ட் அந்த நீங்க இஃப்தார்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அதுலயும் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். இனமத பேதம் இல்லாமல் அழகான முறையில் அந்த வைபவம் நடந்தது. அதுபோல 15ஆம் தேதி நடந்த அல்ஹாஜ் முஸ்லிம் சலாஹுத்தீன் அவர்களுடைய
தகப்பனார் கண்டி மௌலானா என்று சொல்லக்கூடிய சலாஹுத்தீன் பாரி அவர்களுடைய அந்த இஃப்தார் இஃப்தார் வைபவத்தில் மிகவும் சிறப்பான முறையில் நடந்தேறியது. அந்த வைபவத்திலும் எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் வந்திருந்தார்கள், அங்கே இருந்தார்கள். அதுபோல இம்முறை உள்ளூராட்சியில் களம் இறங்கக்கூடிய எங்களுடைய கல்லினையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பூஜாப்பட்ட பிரதேச சபைக்கு களம் இறங்கி இருக்கக்கூடிய அனைவரும் இருந்தார்கள் அந்த இடத்தில். சோ அவர்கள் எந்த கட்சி ஏதியோட அந்த எந்த சப்ஜெக்டும் இல்லை. அந்த வகையில் முஸ்லிம் சலாஹுத்தீன் அவர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் இந்த நாட்டுக்காக அதிகமாக பாடுபடக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சோ இந்த சமுதாயத்துக்காக வேண்டியும் நாட்டின் ஒற்றுமைக்காக வேண்டியும் பாடுபடக்கூடியவர். சோ கடந்த ஜனாதிபதி எலெக்ஷன்களுக்கும் அப்படிதான், அதுபோல பார்லிமெண்ட் எலெக்ஷனும் அப்படிதான். ஏன்னா அவர் கட்சி பேதம் இல்லாமல் நாட்டில் நல்லவர்கள் பார்லிமெண்டத்துக்கு வரணும், நல்ல பிரசிடென்ட் வரணும் என்ற அந்த நோக்கத்தில தான் அவர் பாடுபட்டாரே தவிர எந்த கட்சிக்காக வேண்டியும் அவர் இல்ல. நானும் அப்படிதான், என்னடா கட்சிக்காக அல்ல, பொதுவா இந்த கட்சி தான் ஊரி இதுதான் இல்ல. நாங்க பாக்குறது என்னன்னா நாட்டை டெவலப் பண்ணக்கூடிய, நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய நல்லவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எனது குறிக்கோள். இதுபோல உண்மையிலேயே அவரும் அந்த வகையில் இந்த நாட்டு டெவலப்புக்காக வேண்டி பாடுபட்ட ஒரு நல்ல மனிதர். சோ அந்த நிகழ்விலும் உண்மையிலேயே எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார்கள். அதுவும் பாராட்டத்தக்க ஒரு மிகவும் நல்ல ஒரு விடயம். சோ நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புவது என்னென்றா, பார்லிமெண்டத்திலும் அதுபோல வேற வேற பங்கன்லும் பொதுவாக கட்சி பேதம் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையான முறையில் இருக்கிறார்கள். சோ நான் கேட்கிறேன், இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாம் எதற்காக வேண்டி மனக்கசப்புகளை உருவாக்க வேண்டும்? சோ அதனால அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் அந்தந்த கட்சியில கேட்கக்கூடிய உரிமை, அந்தந்த கட்சியை தெரிவு செய்யக்கூடிய உரிமை கேட்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது, வாக்களிக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது. சோ அதனால் நாம் எமது பொறுப்பு என்னன்னா நல்லவர்களை தெரிவு செய்ய வேண்டும். சோ இப்படி அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப குறிப்பிட்ட பிரதேச சபையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள், இப்ப எனக்கு தெரிந்தவர்களை மற்றவர்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரிந்தவர்களை எனக்கு தெரியாது. அதாவது அவங்களோட எட்டிடியூட், அவங்களோட பழக்க வழக்கம், அவங்களோட குவாலிட்டிஸ், அவங்க செஞ்ச சேவைகள் தெரியாது. அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க செய்த சேவைகள் ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியாது. சோ அந்த அடிப்படையில இப்ப எனக்கு தெரியும், உண்மையிலே எனக்கு தெரியும், எங்கட கல்லினை பட்டப்பலாதினியை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஏலம் ரசாக் எனக்கு தெரிந்த வகையில அதிகமான சேவைகள் செய்த ஒரு நல்ல மனிதர். சோ அந்த அடிப்படையில் அவருக்கு வாக்களிக்கக்கூடியவர்களோ அல்லது அவர்களை தெரிவு செய்தவர்களோ எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. சோ அவர்கள் நாட்டின் டெவலப்புக்காக வேண்டி, நாட்டுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு நல்ல மனிதரை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கங்க்ராச்சுலேஷன், தேங்க் யூ வெரி மச், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சோ அதுபோல எங்கட கல்லினையை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய எங்கட உவைஸ் ஹசன் அவர்கள் நான் அறிந்த வகையில் இந்த நாட்டுக்காக வேண்டியும் சமுதாயத்துக்காக வேண்டியும் அதே நேரம் இந்த பூஜை பிரதேச சபையிலும் அதிகமான சேவை செய்த ஒரு நல்ல மனிதர். அந்த வகையில் அவர்களை தெரிவு செய்த அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர், கங்க்ராச்சுலேஷன், அஸ்ஸலாமு அலைக்கும், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறது. அவர் அந்த தகுதி அவருக்கு 100% இருக்கிறது, மிகவும் நல்லவர். சோ அந்த வகையில் எமது பட்டகொலாதினியில் இருக்கிறார் எங்கட அசாயின் சுபை, அவரும் இந்த முறை களம் இறங்கி இருக்கிறாரா இல்லையா தெரியவில்லை. சோ அப்படி இறங்கி இருந்தால், அவர் எந்த கட்சியில் இறங்கி இருந்தாலும் அவரை தெரிவு செய்யக்கூடியவர்கள் உண்மையிலேயே நல்லவரை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலும் அவர்களை தெரிவு செய்திருந்தால் கங்க்ராச்சுலேஷன், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உண்மையிலேயே அவர் அதிகமான சேவை செய்த ஒரு நல்லவர். சோ அந்த வகையில் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இது போல மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம், எங்கட ரிசான் சாலி அவரும் அதிகமான சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக மிக நல்ல மனிதர். சோ அந்த வகையில் அவருடைய பிரதர் எங்கட ஃபாயிஸ் நானா, நான் அறிந்த வகையில் மிக மிக நல்ல மனிதர். அவர் எந்த கட்சியில் களம் இறங்க இருந்தாலும், நான் கட்சியை பார்ப்பவன் அல்ல, அவர் எந்த கட்சியில் களம் இறங்க இருந்தாலும் அவர் மிக நல்ல மனிதர். அவரை தெரிவு செய்யக்கூடிய முழு உரிமையும் மக்களுக்கு இருக்கிறது. அதுபோல அவர் மிக மிக நல்ல மனிதர்.
அந்த வகையில் அவரும் இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் அதிகமான சேவை செய்வார் என்ற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கும் கங்க்ராச்சுலேஷன், ஜஸாக்கல்லாஹ். உண்மையிலேயே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. சோ அந்த அடிப்படையில் எமது பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்குர்ணையில் களம் இறங்கக்கூடிய மற்றவர்களை எனக்கு தெரியாது. சோ அவர்களின் நல்லவர்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். அதே நேரம் எங்கட இஸ்திகார் இமாமுத்தீன் மிக மிக ஒரு நல்ல மனிதர். நான் கேள்விப்பட்ட வகையில் மட்டுமன்றி மிக மிக நல்ல மனிதர், சமுதாயத்துக்காக வேண்டி அதிகமான பாடுபடக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நிறைய சேவைகள் செய்த ஒரு நல்ல மனிதர். அந்த வகையில் உண்மையிலேயே அவர்களை தெரிவு செய்த அனைவருக்கும் கங்க்ராச்சுலேஷன், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் நான் அவரை வரவேற்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நாட்டுக்காக பாடுபடக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உங்கள் மனதின் உண்மையிலேயே இந்த நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த நல்ல எண்ணத்துக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு நன்மையே தந்தருள்வானாக. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. சோ இது போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேற வேற ஊர்களை சேர்ந்தவர்களும் நல்லவர்களை தெரிவு செய்யுங்கள். ஒற்றுமையாக இருங்கள். யாருமே வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முழு மூச்சாக இந்த நாட்டின் டெவலப்புக்காக வேண்டிய துவா செய்யுங்கள். அதே நேரம் பாடுபடுங்கள். நேரம் காலம் மிக பொன்னானது. டைம் இஸ் கோல்டு. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது போல படிக்கக்கூடிய மாணவர்களும் மொழி மாணவர நேரங்காலத்தை பொறுமதியாக இதாக்கி இந்த நாட்டின் டெவலப்புக்காக வேண்டி ஒவ்வொருவரும் பாடுபடுவோம். இந்த நாடு மிகவும் சிறந்த நாடு, மிகவும் அழகான நாடு. பாருங்க, இந்த இடத்திலிருந்து நான் உண்மையிலேயே நான் நிறைய வீடியோ எங்கட பக்கத்துல அங்க தெரியுது வந்து ரத்னதீபா, அதாவது கோல்ஃபிஸ்க்கு பக்கத்துல இருக்குது ரத்னதீபா. அந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நான் லைவ் வீடியோ போட்டேன். இன்னும் வீடியோவில் இருக்கிறத நான் போடுவேன். இன்ஷால்லா பாருங்க, அவ்வளவு அழகா இருக்குது. அது போல உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. அது போல பக்கத்துல இருக்குது வந்து நான் இன்ஷால்லா இன்னைக்கு போவேன் வந்து எங்கட தாஜ் சமுத்ரா. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இன்ஷால்லா லைவ் வீடியோ போடாட்டியும் நான் இன்ஷால்லா அந்த வீடியோ போடுவேன். இன்ஷால்லா நான் போய் உங்களுக்கு அதை காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நல்ல கண்ணோட்டத்துல பாருங்க. என்ன ரீசன் சொன்னா, இந்த நாடு டெவலப் ஆக வேண்டும் என்ற அந்த முழு மூச்சில தான் நாம் அனைவரும் பாடுபட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நானும் எமது KM வியூஸ் அலைவரிசையும் இந்த நாட்டின் டெவலப்புக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு அலைவரிசை. சோ எமது நாடு, அது போல நாம் பிறந்த மண், நாம் பிறந்த ஊர்கள், இந்த இது அதாவது உண்மையை சொல்ல போனா முழு உலகத்துல எங்க போனாலும் எங்களோட தாய் நாடு இந்த பெருமை எங்களுக்கு இருக்கிறது. நாம் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் என்ற பெருமை எமக்கு இருக்கிறது. சோ இந்த நாட்டை பாராட்டும் போதும் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பிறந்த ஊரை பாராட்டும் போதும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. சோ அந்த வகையில் அது பெருமை, அது பெருமை. சோ அந்த வகையில் மிகவும் சந்தோஷமா பெருமை இருக்கிறது. கல்ஹினை மண்ணில் பிறந்து உண்மையிலேயே அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்துக்காக வேண்டி, இந்த நாட்டுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய நல்ல பண்பு, நல்ல எண்ணங்கள், நல்ல உள்ளம் கிடைத்ததை நினைத்து படைத்த அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் அல்லாஹ் யா ரப்பே, மென்மேலும் இந்த நாட்டுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய நல்ல மனிதர்களாக நம் அனைவரையும் நீ ஆக்குவாயாக. அதுபோல உண்மையிலேயே கல்லினையிலிருந்து மட்டுமில்லாமல் இந்த முழு இலங்கையிலிருந்தும் அதிகமான தனவந்தர்கள், தலை சிறந்தவர்கள், இதுபோல கல்விமான்கள், அதுபோல பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அனைவரும் எங்கட கண்டி மௌலானா சலாவுதீன் அவர்களுடைய அந்த இஃப்தார் வைபவத்தில் கலந்து கொண்டீர்கள். உண்மையிலேயே ஜஸாக்கல்லாஹ், உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இதுபோல இந்த நாட்டின் டெவலப்புக்காக வேண்டி நாம் இனி வரும் காலங்களில் முழு மூச்சாக இன்ஷா அல்லாஹ் பாடுபடுவோம். கட்சி பேதம் தேவையில்லை, இனபேதம் தேவையில்லை. சோ முழு மூச்சாக எல்லா மதத்தவர்களும் நல்லவர்கள் என்ற அடிப்படையில் நாம் அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்போம். சோ மதத்தை தாக்கக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை. சோ அதனால் அந்தந்த மதம் அந்தந்த மதத்தவர்களுக்கு சிறந்தது. சோ அந்த அடிப்படையில் நாம் அந்தந்த மதத்தை மதிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். கமெண்ட்ல கூட யார மனதையும் தாக்காத முறையில் நாம் நடந்து கொள்வோம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மனசு உடைக்கிறது கபத்துல்லா உடைக்கிறதுக்கு சமன். சோ அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவர்களுடைய மனதை உடைப்பது மிக மிகப்பெரிய தவறு. சோ அதுபோல பெக் ஃபைட்டிங், புறம் பேசுறது நாம் முழு மூச்சா நிப்பாட்டிக் கொள்வோம். அவங்களுக்கு ஏசுறது, இவங்களுக்கு ஏசுறது, அப்படின்றது இப்படின்றது. சோ அதை முழு மூச்சா நாங்க விட்டுருவோம். சோ என்னண்டா எந்த நேரத்துல என்ன நடக்குன்றது தெரியாது. நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது. சோ அந்த வகையில நாம் முழு மூச்சாக நமது குணத்தை நல்ல குணமாக மாற்றிக்கொள்வோம். சோ நாம் இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக பாடுபடக்கூடிய நல்ல மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒற்றுமையான முறையில் எமது செயல்களை நாம் ஆக்கிக் கொள்வோம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ எமக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யுங்கள். அதே நேரம் கொமெண்டிலும் யார மனதையும் நோடிக்காத முறையில கொமெண்ட் பண்ணுங்க. யாருக்கா இருந்தாலும் தான், யாரா
யாராவது மனம் நோக பேசினாலும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையுடன் இருங்கள். அந்த பொறுமை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அதனால் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக வேண்டி நாம் அனைவரும் முழுமூச்சா பாடுபடுவோம். இந்த நாட்டில் எல்லா மதத்தவர்களுக்கும் மத சுதந்திரம் இருக்கிறது. சோ உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு மிகவும் நல்ல நாடு. அவ்வளோ ஒரு நல்ல பிரசிடென்ட் எங்கட ஏகேடி சார், உண்மையிலேயே மிக நல்ல பிரசிடென்ட், மதபேதம் இல்லாத ஒரு நல்ல பிரசிடென்ட், மிக நல்ல ஹியூமினிட்டி உள்ள ஒரு நல்ல பிரசிடென்ட். அதுபோல பிரைம் மினிஸ்டரும் அதுபோலதான் மிகவும் நல்லவங்க. சோ அதனால அவங்களுக்காக வேண்டி அவங்களோட ஹெல்த்துக்காக வேண்டி நம்ம அனைவரும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சோ அதுபோல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான பிரசிடென்ட் தான் அவங்க. சோ இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லிட்டு கட்சியை வச்சு நாம் பேதம் இல்லாம அல்லது மதத்தை வச்சு பேதம் இல்லாம நாம் இந்த நாட்டின் தலைவர், இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக பாடுபடக்கூடிய நல்ல மனிதர் என்ற அடிப்படையில் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம், அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். சோ அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லிட்டு அவங்கள வெட்டுறது, இவங்களை வெட்டுறது, அவங்கள தாக்குறது, இவங்களை தாக்குறது, அது கூட கிட்டத்தட்ட பொறாமையில வந்துடும். என்னடா நாம இந்த கட்சி ஏன் அந்த கட்சிக்கு இதா சப்போர்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி இல்ல. எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய நல்ல காரியத்தை நாம் பாராட்டுவோம், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல வேலைகளை நாம் பாராட்டுவோம், அவர்களை பாராட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சோ அதனால் எந்த கட்சியா இருந்தாலும் இந்த நாட்டுக்கு சேவை செய்தார்களா, ஊருக்கு சேவை செய்தார்களா, அல்லது எமது கிராமத்துக்கு சேவை செய்தார்களா, எமது பாடசாலைக்கு பள்ளிக்கு இது போல இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக வேண்டி சேவை செய்தார்களா, அப்படி சேவை செய்திருந்தால் நாம் அதை பாராட்டுவோம். சோ அதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். சோ அந்த அடிப்படையில் நாம் இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக பாடுபடக்கூடிய நல்லவர்களாக வாழ்வோம், இந்த நாட்டின் டெவலப்புக்காக வேண்டி வாழ்வோம். உண்மையிலேயே மிக நல்ல நாடு. அதுபோல எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் மிக மிக நல்லவர்கள், மிக மிக நல்லவர்கள். சோ என்ன ரீசன் தான், நான் கிட்டத்தட்ட 10-20 வருஷத்துக்கு மேல நான் உண்மையிலே அந்த காலத்திலிருந்து அன்று தொட்டு இன்று வரை நான் அதிகமா எல்லா மதத்த மக்களுடனும் நான் புலங்குறதுனால சொல்றேன், உண்மையிலேயே மிக மிக நல்லவர்கள். சோ அதனால அதுபோல இந்தியாவில நான் இருக்கும் போது கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல 2 வருஷம் இருந்தோம், இந்தியாவில் இருந்தோம். அந்த இருக்கிற காலங்களில் கூட இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பேர்கள் அதிகமாக உதவி செய்தார்கள். அவர்களுடைய உதவியை நாம் என்றும் மறக்கவே கூடாது. சோ அதனால் அவர்களை உதவியை நாம் பாராட்ட வேண்டும். சோ அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். சோ அந்த வகையில் எல்லா மதத்தவர்களும் மிக 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 நல்லவர்கள். சோ அந்த அடிப்படையில் மதத்தை தாக்கக்கூடிய எந்த உரிமையும் நம் யாருக்கும் இல்லை. சோ ஒருவர் செய்யற தவறால அல்லது ஒருவரின் கருத்து முரண்பாட்டால மற்ற எல்லோரையும் தாக்குற மாதிரி தயவு செய்து யாரும் பேசிட வேண்டாம் பிளீஸ். ஏண்டா மிக மிக நல்லவர்கள், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் நல்லவர்கள். அதில் ஒருவர் இருவர் செய்யும் தவறுகளை பெரிதாக பாராட்ட வேண்டாம். சோ அதனால் முழு மூச்சா இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் சப்போர்ட்டாக இருப்போம். சோ அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் எமக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யுங்கள். அதே நேரம் KM-Views அலைவரிசையை ஜஸாக்கல்லாஹ் நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் யூடியூப் சேனல் KM-Views-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகமான பயான் அதுபோல நல்ல விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் வரும். அந்த நல்ல நோக்கத்துக்காக வேண்டிதான் இந்த சேனலை ஆரம்பித்திருக்கிறோம். சோ அந்த அடிப்படையில் எல்லோரும் வந்து முழு மூச்சாக இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டுக்காக பாடுபடுவோம். அதுபோல காதி முகமது பேசும் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. எனிவே இந்த இடத்தை நான் திரும்ப உங்களுக்கு காட்டுறேன், வந்து பாருங்க. ஃபைனலா உண்மையிலேயே மிக மிக அழகான ஒரு இடம், மிக அழகா இருக்கிறது பாருங்கள். மாஷா அல்லாஹ் அவ்வளவு அழகான ஒரு இடம். இலங்கைன்றது வந்து உண்மையிலேயே மிக மிக அழகான ஒரு நாடு, மிக செல்வ செழிப்பான ஒரு நாடு, மிக அழகா இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் இன்னும் இன்னும் நிச்சயமாக இந்த நாடு டெவலப் ஆகும் என்ற முழு நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருக்கிறது. சோ அதனால் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நல்லவர்களை தெரிவு செய்வோம் என்று சொல்லி காதி முகமது KM-Views நான் விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.